கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனது பேர் யுகினியிடம் சின்னத்துறை. இந்த ஆண்டு முதல் மாதத்திலிருந்து இம்மாதம் வரை கண்ணின் மணிப்புள் காத்து வருகிற மகிமை தேவனுக்கு நன்றி. இந்த மாதத்தின் இறுதி நாளிலே என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின மகிமை தேவனுக்கு நன்றி. வாலிபர் சிறுவர் தியானத்தில் கலந்து கொண்டேன். தடைகள் அநேக காணப்பட்டது. ஆவியானவர் தடைகளை நீக்கி என்னை கொண்டு அமர்த்தினார். முதல் 2 நாளும் பாவ மன்னிப்பின் நாளன்று என்னை முழுமையாக கழுவினார். அப்போது இங்கு செய்தி கொடுக்கப்பட்டது, எங்களை மறுரூபமாக்க வேண்டும், எங்கள் சாயலை தெய்வ சாயலாக மாற்ற வேண்டும் என்று நற்செய்தி தந்தார்கள். நான் இறுதி ஜெபத்திலே கண்ணீரோடு ஜெபித்தேன். அப்போது ஆண்டவர் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். இறைவாக்கினரின் கரம் பெரிதாய் காணப்பட்டது. 2 பக்கமும் நீட்டி நின்றார்கள். வலது பக்கம் பெண்களும் இடது பக்கம் ஆண்களுமாய் தியானத்தில் இருந்து எல்லாரும் நின்றோம். எந்தெந்த இடத்தில் வந்து அமர்ந்தோமோ அதே இடத்திலே இறைவாக்கினர் கையின் முன்பு நின்றோம். இறைவாக்கினர் எங்களை ஒரு ஆற்றோரமாய் இறக்கிவிட்டார். நாங்கள் அந்த தண்ணியில் குளித்து வெளியே வரும்போது எங்கள் உடைகள் மாறப்பட்டது, எங்கள் சாயல்கள் மாறப்பட்டது. மேலும் எங்கள் கைகளில் ஒரு சுருளை ஓலைச்சுவடை போல் தரப்பட்டது. அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருந்தன. ஆவியானவருக்கு நன்றி. மேலும் 1ஆம் நாளும் 4ஆம் நாளும் அபிஷேகத்தினால் நிரப்பினார். என்னால் முடியாத அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அங்கனம் ஆவியானவர் இரட்டிப்பான வல்லமையாலும் வரங்களாலும் நிரப்பினார். ஆவியானவருக்கு நன்றி. மேலும் நான் அந்த காட்சியின் மூலம் எனக்கு ஒரு வாக்கு தரப்பட்டது. அந்த வார்த்தை 4ஆம் நாள் இறைவாக்கினரின் கையில் நின்று வாங்க எல்லாருக்கும் அந்த வார்த்தை கிடைக்க, நான் எந்த வார்த்தையை அதில் படித்தேனோ அதே வார்த்தை 4ஆம் நாள் ஆண்டவர் என் கையில் தந்தார். ஆவியானவருக்கு நன்றி. நான் அதை கண்டு ஆச்சரித்தேன், இது எப்படி நடந்தது என்று. அங்கனமே ஆவியானவர் எனக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து வழிநடத்தினார். ஆவியானவருக்கு நன்றி. மேலும் என இடது கால் முட்டில் கொஞ்ச நாள் வலியாக இருந்தது. முழங்காலில் இருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இறைவாக்கினர் 2 வாரத்திற்கு முன்பு 7 ஜெபங்களை பற்றி மெசேஜ் கொடுத்தது. அந்நேர லாஸ்ட் ஜெபத்திலே நான் முதல் வசனமானது விசுவாசமுள்ள ஜெபம் நோய்களை குணமாக்கும் என்றார். அதை நான் சொல்லி ஜெபித்தேன். அவ்வண்ணமே எனக்கு ஆண்டவர் அந்நேரமே விடுதலை தந்தார். எனக்கு அது விடுதலை கிடைச்சனும் ஒரு இது இல்லை. நான் 1 வாரத்திற்கு அப்போ முழங்காலில் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ என்னை அறியாமலே எனக்கு ஞாபகம் வந்தது, நான் முழங்காலில் இருந்து ஜெபிக்கிறேன், ஆவியானவர் எனக்கு விடுதலை தந்தார் என்று. அப்போ இறுதி ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை திரும்ப எனக்கு நினைவூட்டினார். இங்கே எனக்கு அவருடைய வார்த்தையினால் விடுதலை தந்த மகிமை ஆவியானவருக்கு நன்றி. மேலும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருந்தேன். எனக்கு ரிசல்ட் வர ரொம்ப லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆச்சு. எனக்கு இப்படி இருந்தால் லாஸ்ட் செமஸ்டர் முடிக்க கஷ்டம். நான் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஆவியானவர் இந்த மாதம் எனக்கு முடிவுக்கு முன்னே ஆவியானவர் வெற்றியோடு கடந்து வந்தார். நியாத வண்ணம் மதிப்பெண்களை தந்தார். ஆவியானவருக்கு நன்றி. இறைவாக்கினரின் ஜெபம் என்னை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் இறைவாக்கினரின் ஜெபம் எனக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து தினமும் என் வாழ்க்கையை நடத்தி வருகிற மகிமேன் தேவனுக்கு நன்றி. மேலும் மார்ச் மாதத்திலே நடந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நான் ஒரு விண்ணப்பம் வைத்தேன். ஆண்டவரை, என் வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனை வாதல் துறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுகமளிக்கும் ஆராதனை இயலுக்கு முன்பாய் மருத்துவமனை வாதலை மூட வேண்டும் என்று எல்லா மாதமும் கிடைக்கக்கூடிய அபிஷேக தைலத்தினால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வியாதியும் என்னை அணுகக்கூடாது என்று ஜெபித்தேன். அடுத்த மாதம் சுகமளிக்கும் ஆராதனை வருவதற்கு முன்பாக நான் எந்த மருத்துவமனை வாதலும் கடந்து செல்லக்கூடாது என்று ஜெபித்தேன். இம்மட்டும் ஆவியானவர் எந்த வியாதியும் என்னை அணுகாதபடி ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறார். சுகத்தோடு வாழ வைக்கிறார். உடல் சோர்ந்து போகாதபடி பத்திரப்படுத்தி வருகிறார். மகிமை ஆவியானவருக்கு நன்றி. இம்மட்டும் வழி நடத்தி வருகிற மகிமையின் ஆவியானவருக்கு நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா.